என் தங்கச்சி தான் பெரிய முறுக்கு பைத்தியம். நிறைய ஊனி வச்சிருக்காங்க அத்தை, பொழைச்சிருக்கு. பிரைஸ் கொடுத்துருக்காங்களா? என்னதுடா? சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. நீ பெரிய பிள்ளைய ஆயிட்ட, இதுக்கப்புறம்லாம் அப்படி அழுவக்கூடாது. இப்பதானடா வந்துட்டு போனோம். உனக்கு தாண்டி கொடுத்து வச்ச வாழ்க்கை. திடீர்னு பார்த்தா அங்க இருக்க, திடீர்னு பார்த்தா இங்க இருக்க. ஹேமை ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திடீர் பிளானாக தான் எங்கள் வீட்டுக்கு வரதாவே இருக்கும். நேற்று நைட்டு நான் எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தேன். இனிமேல் என் தங்கச்சி வரேன்னு சொல்லியிருக்கா. ஸோ இன்னைக்கு காலையில இருந்துட்டு சாயந்தரம் ஊருக்கு கிளம்பிடுவோம். அதுக்குள்ள காலைல அம்மா மீன் ஒரு நாள் ட்ரிப்பு, ஒரு நாள் முதல்வர் மாதிரி இந்த வீட்டுக்கு ஒரு நாளாக தான் வர வேண்டியதாக இருக்குது. வெள்ளிக்கிழமை கிளம்பி வீட்டுக்கு வந்து 2 நாள் தங்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. ஒரு நாளைக்கு தானே வரோம், அதனால் தம்பியை வந்துட்டு கொடுக்க மாட்டேங்குது எங்கள் அம்மாவே வச்சுட்டு இருக்குது. சரி நானே மீன் அஞ்சிட்டு வந்துடுறேன்னு அஞ்சிட்ருக்கேன். அப்போ தான் எனக்கும் கொஞ்சம் ஸ்பீடு கிடைக்கும். இல்லைன்னா மீன் எங்கேயாவது திடீர்னு இன்னும் வாங்கிட்டு வந்துட்டா வச்சுங்களேன், ரொம்ப ஸ்லோவாக அறிகிற மாதிரி இருக்குது. அதனால் டெய்லியும் மீன் ஆகி கற்றுக்கணும். வாங்கும் போதெல்லாம் ஆகி கற்றுக்கணும். அம்மா தான் அஞ்சு கொடுக்கும். ஆமாம், அங்கே அத்தை ஆயிவாங்க, இங்கே எங்கள் அம்மா ஆயிவாங்க. ஆனால் என்ன ஒன்று, மீன் ஆல்ரெடி நொந்து போயிருக்கோம். நான் ஆயிரன்னு இன்னும் நோக அடிச்சிருவேன். அதனால தான் மற்றவங்களாம் ஆய சொல்கிறது. இருந்தாலும் இனிமேல் பூ மாதிரி ஆய கற்றுக்குறேன். என்னாச்சு, இங்கே உள்ள செடியெல்லாம் எல்லாத்தையும் பிடிங்கி போட்டாங்க? செடியை பிடுங்கலை, கிளையாக போயிருந்ததில்ல, அதெல்லாம் கட் பண்ணி விட்டு கழிச்சு வச்சுருக்காங்க. வேறு மட்டும் மேலே ஏற்றி விட்டாச்சு. இது வந்து பூச்செடியா? மல்லிகைப்பூ செடி, சந்தன முல்லை ரெண்டுமே இருக்குது. சந்தன முல்லை சீசன் முடிஞ்சிருச்சு, அதனால கம்மியாக பூத்து இருக்குது. எங்கள் வீட்டில் நாங்கள் போட்டு புதினாவை பயிர் பண்ண மாதிரி எங்கள் அம்மாவும் பயிர் பண்ணி வச்சுருக்காங்க. பாருங்கள், இங்கே பாருங்கள், புதினாவை நிறையா இருக்குது. நிறையா ஊனி வச்சுருக்காங்க அத்தை, பொழைச்சிருக்கு. என் தங்கச்சி தான் பெரிய முறுக்கு பைத்தியம். எங்கே இருந்தாலும் எந்த மாதம் நாங்களாம் வந்துட்டு தீபாவளிக்கு மட்டும்தான் முறுக்கே புளிவோம். என் தங்கச்சியால் மட்டும்தான் மாதம் முறுக்கு புளிகிறது. அது ஈரோட்டில் ஒர்க் பண்ணும்போது கேட்டுகிட்டே இருக்கோம், அம்மா முறுக்கு புளின்னு. ஹாய் சொல்லு. இவரு ஒரு பக்கம் வச்சு அதப்பிக்கிட்டு இருக்காரு. இந்த தங்கச்சிக்கு மொறுன்னு இருந்தா பிடிக்காது. அந்த சவுக்குன்னு இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு முறுக்கு பாதி வெந்ததும் வேகாத மாதிரி இருக்குல்ல, அந்த முறுக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அதுதான் எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கோம். அந்த முறுக்கு தான் இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். சாப்பிடுது நீனு சாப்பிட்ற முறுக்கு. இங்க பார்த்தீங்கன்னா காலை எப்படி ஆடிக்கிட்டு. இப்போ பாரு, ராஜாவுக்கு முத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அம்மாவுக்கு முத்தம் கொடு நிவி, அம்மாவுக்கு முத்தம் கொடு, இங்கே கொடு. முத்தம் கொடு. மைண்டு சரியில்லை. இப்போ முத்தம் கொடுத்துக்கிட்டே இருக்காது. இங்க உட்காந்து புளியலாம். அடுப்பு தான் பெஸ்ட். முறுக்க புளியறதுக்கு அடுப்பு தான் பெஸ்ட். வெளியில அடுப்பு விறகு இருந்தா போதும். இவன் தான் சீத்து முறுக்கு அதிகமாக காலி பண்ணுவான். ஆமா, அவனுக்கு சின்ன முறுக்கா சொல்லணும். திவி, இந்த பால் கன்ஃபார்ம் வேணுமா? அப்புறம் எதுக்கு அதெல்லாம் விளையாண்டுட்டு இருக்க? அதெல்லாம் போட்டு வா. அம்மா வீட்டுக்கு வந்துட்டு ஊருக்கு கிளம்பிட்டோம். எல்லாருமே கிளம்பிட்டோம். தங்கச்சியும் கிளம்பிட்டா, நானும் கிளம்பிட்டேன். அம்மா மட்டும் தான் இருப்பாங்க. போலாமா? போலாம். யோசனையிலே இருக்கே. யோசனையிலே தான் இருக்கான். பல நாள் அவள்கிட்ட இருந்துட்டு என்கிட்டயே வர மாட்டேங்கிறான். இல்ல, அவள்கிட்ட இருந்துட்டு என்கிட்டயே வர மாட்டான். என்னன்னு தெரியல. அதான் நீ கிளம்புனாதான் எல்லாம் கிளம்புவாங்க. ஆமா, சரி நான் கிளம்பிட்டேன். அவ்வளவுதான். பேக் எடுத்துட்டு அப்படியே நடந்து போட்டுமா? நீங்க வர வேணாம், நான் டிரைவர்ல வேணாம். சரி வாங்க கிளம்பலாம். அம்மா நீ வீட்டு தூக்கிக்க, அது கிளம்பிட்டோம். பேக்ல எடுத்துட்டு வரட்டும். இன்னைக்கு ஃபுல் டே வந்ததுல இருந்து அவள்கிட்ட தான் இருக்கான், ராஜா கிட்ட இருக்கான். 2 பேர்கிட்ட தான் இருக்கான். இப்ப நான் புது ட்ரெஸ் போட்டிருக்கேன். இப்ப என்கிட்ட வரானு பாப்போம். நீ வா நிவி, இங்க வாடி தாங்க வா. யோசனையிலலாம் வராது, நல்லாவே வரலாம். தாராளமா வாங்க. அப்பாடா புது ட்ரெஸ்ல வந்துட்டான். அவளே பாக்குறான். எப்ப போ பேக் மாட்டிட்டானே. இதுக்கப்புறம் பேக் மாட்டிட்டானே. இங்க வேற சித்தி கூப்பிடா பேரு.
இதுக்கப்புறம் முடிஞ்சு போச்சு. பேக் மாட்டிட்டேன். திவிக்கு ரொம்ப பொசசிவ்னஸ் நிறையாவே இருக்குது. அதுவும் என் தங்கச்சிட்ட சுத்தம். இவனை கொஞ்சம் கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, அவனே தான் பண்ணும். எங்க சித்தி பையன் அகிலன் இருக்கான், அவனை அகில கூப்பிட்டாலே வந்துட்டு அகி கிடையாது அகிலன். அப்ப உன்னை திவ்னேஷனா கூப்பிடுறோம், திவின் தானே கூப்பிடுறோம், அது மாதிரி அவனே ஷார்ட்டா கூப்பிடுறான். அகிலன் தான் கூப்பிடணும். அந்த அளவுக்கு பொசசிவ்னஸ் அவனுக்கு இருக்கு. போக கூடாது, வர மாட்டான்னு தானே. நீ வரமாட்டேன்னு சொல்லல, உங்க அம்மா தான் கார்ல உட்காந்துருக்கல. ஐயோ ரெண்டு விட மாட்டேங்குது. சரி வா சரி வா. பாய் பாய். அப்பா பாயிட்டாங்க. அப்பா பாயிட்டாங்க. சரியான அலுவா அது. அவதான் கிளம்பிட்டான் நினைச்சிட்டு இது வர மாட்டேன்னு சொல்லிச்சு. பாய் சித்தப்பா. பாய் சித்தப்பா. சரி போலாமா? போயிட்டாங்க. பத்திரமா போயிட்டாங்க. இவன் திவ்யோட மோசமா இருப்பான் போல. இங்க பாருங்க இவரை பத்தியா. இங்க பாரு அழக்கூடாது. இங்க பாருங்க எல்லாரும் சொல்லுங்க அழக்கூடாதுன்னு. டோரா அழக்கூடாது. சரி சரி அடுத்த வாரம் ஊருக்கு போலாம். என்ன இது? இப்பதானே வந்து போடும், அதுக்குள்ள என்ன? திவி நீ பெரிய பிள்ளைய ஆயிட்ட, இதுக்கப்புறம்லாம் அப்படி அழுவக்கூடாது. இப்பதானடா வந்துட்டு போனோம். ஏய் போதும் போதும் நாங்க அங்கே பேரு சொல்றத கேளு. அடுத்த வாரம் வரலாம். நானும் எவ்வளவோ சமாதானப்படுத்தி பாக்குறேன், அழுதுகிட்டு தான் இருக்கு. அடுத்த வாரம் போவோம்டா காரைக்கால். இதுக்காக தான் நான் கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொன்னேன். அடுத்த வாரம் போகும்னு சொல்லிட்டேன். சரி வா சரி வா சரி வா சரி 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 அடுத்த வாரம் போ. அப்புறம் தம்பியை பார்த்தாலும் வச்சுக்க அவனும் அழுவான். ஒரு வழியா அழுவைய ஓச்சாச்சு. அடுத்த வாரம் வருவோம் சரியா. என் தங்கச்சி ஊருக்கு போயிட்டாலாம், அதுக்காக வைக்கிறோம் அழுவைய. நாங்க சனாநல்லூர்ல இறக்கி விட்டுட்டு நாங்க அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ பைக்ல அப்படியே போயிட்டா. எங்க கூட கொஞ்ச தூரம் வந்தது. அப்புறம் சித்தப்பா வரக்கூடாது, நாளைக்கு தான் வரணும் நாளைக்கு தான் வரணும்னு வேண்டிக்கிட்டே இருக்கான். அவரு எப்படியும் நாளைக்கு வருவாரு கிளம்புனவரு. முறுக்கு சுட்டாங்களா, அதை மறந்துட்டு வச்சுட்டு வந்துட்டா. ஃபோன் அடிச்சு அவர்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் திரும்ப போய் எடுத்துட்டு வந்தாரு. அதுக்குள்ள அவ்வளோ ஜாலி. கொஞ்சம் லேட் ஆயிடும் சித்தப்பா வரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போனது அவ்வளோ இது. சித்தினா அவ்வளோ பிடிக்கும். அடுத்த வாரம் போய் போலாம் சரியா? என்னங்க அடுத்த வாரம் போலாம். சரி சரி. ஸ்மைல் 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 ஸ்மைல். ஏய் ஸ்மைல். சரியா? ஃபீஸ் கட்டுறதுக்கு தான் வந்தோம். 3 மணி ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க பாதியிலே பஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது? அதனால பிரைஸ் கொடுத்திருக்காங்களா? என்னதுடா? சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் this is to certificate. ஸ்பீச்ல ஃபர்ஸ்ட் திவி எங்க? இந்த போட்டுருக்கு பாரு. ஏய் சூப்பர் தாங்க, வேற லெவல். சூப்பர் சூப்பர் சூப்பர். வெரி குட் தாங்க, ஆல் தி பெஸ்ட். இது மட்டும் தானா? இன்னும் என்ன இருக்கு? டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க. எல்லாருக்கும் ஜாமெட்ரி பாக்ஸ் கொடுத்தாங்க. அப்போ உனக்கு என்ன கொடுத்தாங்க? ஸ்நாக்ஸ் டப்பாவா? ஸ்நாக்ஸ் டப்பா நல்லா தான் இருக்கு. சின்ன பிள்ளைங்களுக்கு இதான் கொடுப்பாங்க, கப்பெல்லாம் இப்போ கொடுக்க மாட்டாங்க. இன்னும் அதுக்கு நீ நிறைய அச்சீவ் பண்ணணும் சரியா? என்னோட லைஃப்ல பாப்ப நீ வாங்கின ஸ்பீச்சுக்காக வாங்கினது. இதை அம்மா ஏன் சொல்றேன்னா, அம்மா நிறைய கிஃப்ட் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் வந்து ஸ்போர்ட்ஸுக்கு தான் வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி படிப்புக்குன்னு ஒரு ப்ரைஸ் கூட வாங்கல. ஆனா என் பிள்ளை ஐயோ பெருமையா இருக்குது. தங்கம் அவ்வளோ ஆசையா இருக்கு. ஃபர்ஸ்ட் சூப்பர், வேற லெவல். வெரி குட், சூப்பர் சூப்பர். சரி ஸ்கூல் போமா, ட்ரெஸ் மாத்திக்கோ. நாங்க ஸ்கூலுக்கே வந்திருப்போம். ஃபீஸ் கட்டணும் வந்தாங்க. தம்பி வேற அழுதுகிட்டே இருந்தானா, நான் குளிச்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி போலாமா? 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 உங்க அண்ணன் பிரைஸ் வாங்கியிருக்கான், என்ன ஒன்றும் சொல்ல மாட்டியா நீ? உங்க அண்ணன் பிரைஸ் வாங்கியிருக்கான், சொல்லு. நீனும் வாங்கணும். சூப்பர், நான் சொல்லு. சூப்பர் சூப்பர்.
அதெல்லாம் முடியாது. தப்பாவை எனக்கு வாயில வைக்க கொடுத்துட்டு. விடுங்கடா, என்ன கண்ணு கலங்குது தங்கத்துக்கு? ஏன்டி தங்கம்? திவிக்கு வந்து இன்னைக்கு ட்ரீட்டுங்க. ஸோ எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஆமா, அது நான் சொல்லி கொடுத்த ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். என்னென்ன நம்ப முடியல சீத்து. நம்ப முடியல, நம்பித்தான் ஆகணும். ப்ரைஸ் வாங்கிட்டு இருந்தது பார்த்தியா? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அது நீ சொல்லி கொடுத்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அதுதான் என்னால் நம்ப முடியல. அம்மா எல்லாரும் சொல்லி கொடுத்தேன். அப்படி தங்கம். ஆனா அந்த திவ்யா மட்டும் சொல்லிட்டு போனா என்ன தெரியுமா, அம்மா நீ ஃபீல் பண்ணாதம்மா, நான் கண்டிப்பா கரெக்டா சொல்லிடுவேம்மா, நான் எதையும் விட மாட்டேன், கரெக்டா சொல்லிடுவேன், ஆக்ஷனோட சொல்லுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு போனா. அதுக்கு தகுந்த மாதிரியே பண்ணிட்டு ப்ரைஸ் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுதான். அப்பா ரொம்ப சூடு இல்லை, நார்மல் ஃபுட் தான் அது. இதெல்லாம் எதுக்கு வைக்கிறாங்கன்னே தெரியாது. எப்போ ஊட்டிப்போம். எதையும் வந்து மிக்ஸ் பண்ணிடாதடி, நான் அதெல்லாம் சாப்பிட மாட்டேன். அது வந்து ஏதோ கிரீன் சட்னி மாதிரி இருக்கு. அப்படியே கொஞ்சமா எல்லாத்தையும் ஊற்றி பாரு ஒருத்தவன் அப்படியே என்ன பண்ணிட்டு இருக்கானு. நிவி நிவி அவன் நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டு தான் உண்டு. அப்படியே கொஞ்சமா எடுத்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும் போல இருக்கணும். அம்மா தான் எத்தனை நாள் வரைக்கும் அதுவும் சாப்பிட்டதே இல்லை. கறி அந்த சூடாக இருக்குது தந்தூரி. ஃபர்ஸ்ட் டைம் மந்தி இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லைங்க. இப்போ தாங்க ப்ராப்பராக 3 பேர் ஒன்று. ஆமா, மந்தினால முழு கோழி வைக்கிறதுனால பிடிக்காது. ஊருக்கு போனதுனால பூவை பறிக்காம எல்லா பூவும் வாடி போய் கிடக்கு. இன்னைக்கு எல்லா பூவும் பறிச்சிடலான்னு பறிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊருக்கு போயிட்டு வந்தாச்சு. ஆனால் சித்தியை பிரிஞ்சு வந்ததில் திவ்யா அவ்வளோ அழுவ. அவனை ஒரு வழியாக சமாதானப்படுத்திட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோம். அப்புறம் அதுக்கப்புறம் எங்களால் வீடியோ கண்டினியூ பண்ண முடியல. நைட் ஆகிடுச்சு. நைட்டு தான் வீட்டுக்கு வந்தோம். நிறைய பேர் வந்துட்டு அன்னைக்கே வந்து நான் அது மாதிரி ஸ்பீச் சொன்ன போதே வந்து நிறைய பேர் விஷ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க. ஏன்னா நீங்கள் வந்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு இந்த அளவுக்கு அவனுக்கு எல்லா விஷயத்துலேயும் வந்துட்டு நீங்கள் கேர் பண்ணி ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம்க்கா. அவனை வந்துட்டு நீங்கள் ரொம்ப இன்னும் என்கரேஜ் பண்ணுங்க அப்படின்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க கமெண்டில். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நானும் வந்து அவனுக்கு இன்னும் என்னெல்லாம் பண்ணணும், பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நிறைய டைம் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஸோ சின்னவனும் இருக்கானா, அவனுக்கும் வந்துட்டு 2 பேர் இவன் நல்லா படிக்கிறதுனால அவனும் வந்து பிக்கப் ஆகி வந்துடுவாங்கிற ஒரு சந்தோஷத்தில் இருக்கேன். ஓகேங்க, இந்த விலாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விலாகில் பார்க்கலாம். பாய்.